இந்த கார்த்திகை மாசத்துல அண்ணாமலை தீபம், கார்த்திகை நட்சத்திரம், அப்ப கார்த்திகேயன், இப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஒரு முருகன். அப்ப முருகனுக்கும் அங்க ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மலையில ஏத்துற, எத்தனையோ மலை இருக்கு இல்லையா, ஏன் அந்த இடத்துல மலை திருவண்ணாமலையில ஏத்துறாங்க அப்படிங்கும்போது, மலை மேல் ஒரு தீபம் ஏற்றும் போது பிரபஞ்ச சக்தி நேரடியான ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும். கிரிவலம் போகும்போது நம்ம உடல் மனம் எல்லாமே, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு செக்கப் பண்ணிட்டு திரும்பி ஒரு செக்கப் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவ் நல்லா இருக்கும். அப்போ முதல் விளக்கா நீங்கள் எங்கே ஏற்றணும் அப்படின்னா, எல்லாரும் வாசப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுத சமையல் அறை. 27 நட்சத்திரங்கள்ல கார்த்திகை அடங்கிருக்கு. அப்ப 27 தீபத்துக்கு குறைவா ஏத்தாது. 108 விளக்குங்கிறது நிறைவு. அப்ப 108 விளக்கு மேல போனீங்கன்னா 1000 விளக்கு போடணும். நான் இழுப்பனையும் நல்லெண்ணையும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வைங்க. அது உங்களுக்கு தெய்வ கடாட்சம். அந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துடும். அது நிச்சயமா நடக்கும். நேர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப சந்தோஷம். கார்த்திகை தீபம் வந்தாலே எல்லார் வீட்லயுமே ஒளி பெருகிதான் இருக்கும். வீடெல்லாம் பார்க்கும் போதே அடடா இவ்வளோ அழகா இருக்கு, வெளிச்சமா இருக்கே அப்படின்னு தோணும். கார்த்திகையே ஒளி கொடுக்கறதுக்காக தான் வருதுன்னு கூட நம்ம பேசுவோம். கார்த்திகை தீபம் எப்படி மக்கள் கொண்டாடணும்? ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்படி விளக்கேற்றணும், அப்படி விளக்கேற்றணும், இப்படி வழிபடணும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம் எதுக்காக பண்றோம் அதை சொல்லிட்டீங்கன்னா நம்ம பேசலாம். என்னன்னா, கார்த்திகை மாசங்கிறது கண்டிப்பா தீப ஒளி மாசம். அது மேகமூட்டம் பனிமூட்டமா இருக்கக்கூடியது. கார்த்திகையும் மார்கழியும் தெய்வீக மாதம்னு சொல்றது. நீங்க அந்த தெய்வீக மாதம், அப்ப கார்த்திகை மாதம் தொடக்கத்துல என்னெல்லாம் நடக்கும்? தன்னை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆன்மீக வழியில மாலை போடுவாங்க. ஆமா, பல முயற்சிகள் எடுப்பாங்க. எத்தனையோ மாசம் இருக்கு இல்லையா, எந்த மாசம் இல்லாது கார்த்திகை தொடங்கணும்னு என்ன பண்ணுவாங்க, அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் தன்னை திருத்திக்க அந்த ஒரு 48 நாள் கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மாலை போட்டுக்குவாங்க, தன்னை கட்டுப்படுத்திக்குவாங்க. நம்மள்கிட்ட என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனிதனை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தது மார்கழி. இந்த 2 மாதத்தை கடந்து வரும்போது தை, வாழ்க்கை அழகாயிடும். வாழ்க்கை என்ன சொல்ற, இந்த 2 மாதத்தை நீ கடந்து வா, ஒரு வழி பிறக்கும். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்க. சும்மா எல்லாம் யாரும் ஒரு விஷயத்த சொல்லி வைக்கவே கிடையாது. அப்ப இந்த தை மாதத்துல விளைச்சல், எப்ப விளைச்சல், நீ கரெக்டா இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க பாடி எல்லாம் ஃபுல் செக் கரெக்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷா பண்ற மாதிரி, இது எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நீ ஒரு விஷயத்த ஒரு ஊனி வச்சா அது முளைக்கும். சரிங்களா? அப்போ இந்த கார்த்திகை மாசத்துல அண்ணாமலை தீபம், நம்ம உண்ணாமலையாருடைய தீபம் தான் கார்த்திகைக்கு உகந்தது. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம், அப்ப கார்த்திகேயன், இப்படி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஒரு முருகன். அப்ப முருகனுக்கும் அங்க ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு திருவண்ணாமலையில ஒரு தீபம் ஏற்றுவாங்க. ஏன் மலையில ஏத்துற, எத்தனையோ மலை இருக்கு இல்லையா, ஏன் அந்த இடத்துல மலை திருவண்ணாமலையில ஏத்துறாங்க அப்படிங்கும்போது, மலை மேல் ஒரு தீபம் ஏற்றும் போது பிரபஞ்ச சக்தி நேரடியான ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும். அதனாலதான் கிரிவலம் போகும்போது நம்ம உடல் மனம் எல்லாமே, நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு செக்கப் பண்ணிட்டு திரும்பி ஒரு செக்கப் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவ் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை அறியாமல் அந்த மூலிகைகள், அந்த குளிர், அந்த மிதமான வெப்பம், அந்த ஈர்ப்பு சக்தி அனைத்தும், அதனால அங்கே ஏற்றினா உலகம் பூரா வந்துடும் அப்படின்னு. ஏன்னா சிவன் வாழ்ற இடம் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் அந்த தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் பண்றாங்க. அப்ப தீபத்துல நான் நிறைய வீடியோல கொடுத்துருக்கேன். 11 வகையான தீபங்கள் இருக்கு. கிளித்தட்டு தீபம், அடுக்கு தட்டு தீபம், ஆகாச தீபம், மாலா தீபம், இப்படி லட்ச தீபம்ங்கிறதுலாம் லட்சம் தீபத்தை ஏற்றக்கூடிய கோயிலெல்லாம் இருக்கு. நீங்க அதாவது கேரளா சைடு இருக்கும், லட்ச தீபம் அந்த மாசத்துல ஏற்றுவாங்க. அப்படி மோட்ச தீபம், இப்படி தீபத்தின் வகைகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம கார்த்திகை மாசத்துல முதல் நம்ம ஒரு தீபம் எப்பவுமே விளக்கு ஏத்துறது தான். அதுல ஸ்பெஷலா அந்த தெய்வீக மாசத்துல
அப்ப முதல் விளக்கா நீங்க எங்க ஏத்தணும் அப்படின்னா எல்லாரும் வாசப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுதா சமையல் அறை. ஏன்னா தினந்தோறும் என்ன எரியுது? நெருப்பு அங்கதான் எரியுது. அது நெருப்புன்னு தீபத்தை ஒளிங்கிறோம். அப்ப ஒளியாவே சமையல் கட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் சமையல் கட்டுல கண்டிப்பா நீங்க தீபம் ஏத்தணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சமையல் கட்டுல தான் வந்து பூஜை ரூம் வச்சிருப்பாங்க. ஆமா, நிறைய இடங்கள்ல நிறைய பிராமின்ஸா இதை ஸ்டார்ட் பண்ணது. அப்ப அது வந்து தீப ஒளியா மாறணும். அங்கிருந்து தான் நிலவாசல் படியில ஆரம்பிக்கணும். இப்ப என்ன விளக்கு ஏத்தலாம் மேம் முதல்ல? ஏன்னா நீங்க சமையல் கட்டுல தான் விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டீங்க. என்ன விளக்கு ஏத்தலாம்? மண் விளக்கு ரொம்ப உகந்ததுமா. மண் விளக்கு என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்னென்னமோ விளக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மண் விளக்குல அந்த மண்ணை வந்து சுட்டு திடமாக்கி கொடுக்குறாங்க. அப்ப சுடும் போது தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. இதுதான் நம்ம மண்ணுக்கு தோஷம் இருக்கு இல்லையா, 100% மண்ணுக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சுட்டாதான் அது திடமாகும். அந்த விளக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி எரியும் போது அதுல இருக்கிற தீப ஒளி நின்னு நிதானமா உங்களுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். சந்தோஷம். நீங்க பாருங்க, மத்ததுல தீபம் போடுறதுக்கும் மண் விளக்குல தீபம் போடுறதுக்கு ரெண்டு நீங்க வச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப நேரம் எரியும். இது வந்து தகதகன்னு எரியாது. மத்தது எதுல வச்சாலும் தகதகன்னு எரியும். அப்ப அதுல இழுப்பெண்ணெய் ஊற்றி, நம்ம எல்லாம் நல்லெண்ணெய் தானே ஊற்றுவோம். ஆமா, விளக்கெண்ணெய் தனியா இருக்கு. நீங்க இழுப்பெண்ணையும் கலந்துக்கோங்க. இப்ப எல்லாரும் 5 தீபம் கலந்துக்குவாங்க, 5 விளக்கு எண்ணெய் எல்லாம் கலந்துக்குவாங்க. நான் சொல்லுது இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இரண்டும் கலந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுல போட்டு விளக்கேத்தி பாருங்க. தெய்வத்தை வெளியில எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். எத்தனை தீபங்கள் ஏற்றலாம்? நம்ம வந்து நம்மளுடைய அளவுக்கு இப்ப வந்து 2 தீபம் ஏத்துறது. சில இடங்கள்ல இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இரட்டைப்படையில ஏத்தக்கூடாது, ஒற்றைப்படையில தான் ஏத்தணும். 11, 9, 21, 27 என்ன பொறுத்தல 27 நட்சத்திரங்கள்ல கார்த்திகை அடங்கி இருக்கு. அப்ப 27 தீபத்துக்கு குறைவா ஏத்தாதீங்க. 27ங்கிறது கம்ப்ளீட். அதுக்கு மேல உங்க இஷ்டம். அதுக்கு மேல வந்து நீங்க 33, 54 அப்படி ஏத்திக்கோங்க. 108 விளக்குங்கிறது நிறைவு. அப்ப 108 விளக்கு மேல போனீங்கன்னா 1000 விளக்கு போடணும். அப்படி போடக்கூடாது. ஆமா, 108 தாண்டிட்டாலே 1000. 108 தாண்டுனா 200 வராது, அங்க 333ன்னு வந்துடும். 501ன்னு வந்துடும். இந்த கணக்கு அது யாருக்கு தெரியாம இருக்கீங்க. அந்த 108க்கு மேல ஒரு விளக்கு போட்டால் அதுக்கு மேல போடும்போது 333 விளக்கு போடுங்க. அந்த 333ங்கிறது 9, அதான் பாக்கியம். இல்லனே 501 அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. விளக்கா இருந்தாலும் ஒற்றைப்படை. ஆமா, அதுல 27க்கு குறை இல்லாம போடுவது ரொம்ப நல்ல விஷயங்க. சிறப்பா இருக்கும். ஓகே, அடுத்தது நிலவாசப்படிய வெறும் விளக்கு வைக்காம அது நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு பொட்டு சந்தனம் அலங்காரம் பண்ணி நிலவாசப்படியில வைக்கிறது. வெறும் விளக்கு வைக்காம வெத்தலையோ அரசமர இலையோ வச்சு நிலவாசல் படியில மட்டும். ஏன்னா நிலவாசலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. அங்கிருந்து தான் லக்ஷ்மி வந்து உள்ள வராங்க, வெளியில போறாங்க. அங்க போய் எங்க போறாங்கன்னா எந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, பூஜை அறைக்கு கூட போக மாட்டாங்க, சமையல் கட்டுக்கு தான் போவாங்க. அப்ப அந்த சமையல் கட்டுல தான் உப்பு இருக்கா, புளி இருக்கா, அரிசி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால்தான் அந்தந்த குபேரர் உப்புங்கிறோம், நம்ம அரிசி பருப்பை வந்து முருகருங்கிறோம், இப்படி விஷயங்கள் வச்சிருக்கோம். அப்ப அது நிறைஞ்சு இருக்கான்னு பாக்குறது தான் அந்த லக்ஷ்மி அங்க வந்து குடியிருக்கு. கண்டிப்பா மேம். இப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு நாள் எல்லாராலையும் திருவண்ணாமலைக்கு போய் பாத்திர முடியாது. நிறைய பேர் நம்மள டிவிலையும் பார்க்க சொல்லுவாங்க. டிவில நமக்கு லைவ்ல போயிட்டே இருக்கும். டிவிலையும் நிறைய பேர் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளக்குகளை ஏத்துவாங்க. ஒருவேளை திருவண்ணாமலைக்கே போய் எங்களால தீபத்தை பார்க்க முடியல, ஆனா வீட்டுல இருந்தே அவரோட அருள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இன்னைக்குதான் வந்துங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாமே பாக்குற ஒரு ஆப்ஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. யாராலையும் எல்லா இடத்துலயும் போய் அந்த விஷயத்த நம்ம ஏற்படுத்திக்க முடியாது. என்ன பண்ணுங்கன்னா தீபம் ஏற்றதற்கு முன்பு அந்த தீபம் எல்லா விளக்கையும் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா விளக்குக்கும் சந்தனம் போட்டு கண்டிப்பா வைங்க. நான் இழுப்பெண்ணையும் நல்லெண்ணையும் பச்சை கற்பூரமும் சேர்த்து வைங்க. அது உங்களுக்கு தெய்வ கடாட்சம். அந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துடும். அது நிச்சயமா நடக்கும். அப்ப நீங்க ஒரு பிள்ளையார் பிடிங்க. அந்த பிள்ளையார் என்னன்னா சக்தி சிவன்கிற ஒரு பிள்ளையாரு. ஒரு மஞ்சள் பரப்பி அவங்க குடும்பத்தார் பேரெல்லாம் அந்த மஞ்சளை எழுதி, குலதெய்வ பேரை எழுதி, அதை ஒரு பன்னீரால பிடிச்சு 2 பிள்ளையார் பிடிச்சு அதுல வெத்தலை மேல வச்சு அவங்களுக்கு வழிபட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் சமையல் கட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூமு,
அதுக்கப்புறம் நிலவாசப்பில் அப்புறமா நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் மலை மேலே போய் என்ன தீபத்தை ஏற்றி அதை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் திருப்தி, உங்களுக்கு எல்லாமே மனநிறைவு இதிலே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அந்த 2 பிள்ளையார். பிள்ளையாரையும் தீபம் 3 நாள் பண்ணுவாங்க இல்லையா, ஆமா. முடிச்சதுக்கு அப்புறமா கரைச்சு அவங்க ஏதாவது ஒரு செடி சும்மா தூக்கி போடக்கூட செடிகளுக்கு போட்டுருங்க. இல்லை அந்த 2 மஞ்சளையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. 27 தலைமுறை தோஷம் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் ஏதாவது இல்லைனாலும் கிடைக்கும். அவங்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அந்த வீட்டில் யாராவது, அவங்களுக்கும் அது குணமாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா மேம். இப்ப இந்த பிள்ளையார் சொன்னீங்க, 2 பிள்ளையார் புடிச்சு வைக்கணும். அந்த பிள்ளையார்களுக்கு ஏதாவது படையல் ஏதாவது செய்யணுமா இல்ல எப்படி மேம்? படையில் இல்லை, நம்ம தினம்தோறும் அவங்கள வந்து தொட்டு கும்பிடணும், வெடிக்காம பார்த்துக்கணும். அந்த தண்ணி ஊற்றி நம்ம வெடிக்கவே கூடாது. அதுல மெயினான விஷயம் வெடிக்க எந்த இடத்துலயும் சின்ன சரி, வெடிப்பு கூட அதனால நம்ம வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப பிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி பிடிச்சு தினந்தோறும் வச்சுக்கலாம். பிள்ளையார் பிடிக்கிற பழக்கம் யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுமா. ஏதாவது குறை வந்தாலும் உடனே அவங்க நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டில் யாராவது ஒரு பிரபலமா இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு அவங்க ரீச் ஆவாங்க. கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன இந்த பிள்ளையார் பிடித்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா 27 விளக்குகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு குறைவா ஏத்தாதீங்க. குறைவா ஏத்தவே கூடாது. கண்டிப்பா. அது இது வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மக்கள் கேட்டு செஞ்சு அந்த அண்ணாமலையார் அவரோட அருள் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏத்தணும், எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.